மறக்க முடியாத ஏதாவது முக்கியமான அனுபவம்? எல்லா காலத்துலையுமே இறக்கும் போது நான் உள்ள ஜாக்கியாக நிற்க மாட்டேன். எனக்குள்ள ஒரு உணர்வு வந்து அது சேவலோட நான் பேசுகிறேன், சேவல் என்னோட பேசிட்டு சேவலை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒரு கண் அசைவு யாருக்கு பக்கத்தில் கூட பேச மாட்டேன். கிராஸுக்கு அடித்து இறங்கும் போதே நம்மளோட சேவல் பாகுபலி மாதிரி அது தலையில் கழுத்தை வச்சு நின்றுச்சு இல்லைங்களா. 10 நிமிஷத்துக்கு வந்து லைனே தராது, அடிக்கவும் விடாது. ஆப்போசிட்டு அடிக்க விடாது. கிராஸுக்கு ஃபுல்லாக கிராஸுக்கு நின்றுக்கும், அடிக்க விடாதுங்க சேவலை. 10 நிமிஷம் கழித்து ஒரு 2 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் தாங்க சண்டே. நல்லா கிராஸ் சுத்தமாக கிராஸுக்கு அடித்து இறங்கும் போது அப்படியே கழுத்தில் தான் இறங்கும், கழுத்தில் வச்சு நிற்கும். இதுவரையும் எத்தனை களம் பார்த்துருக்காரு? இது வந்து 2 களம் பார்த்துருக்காரு. 2 களமே ஒன்று தான். சேவல் பார்த்தீங்கன்னா யாகுத்து பீலா சேவல். இது வந்து பீலா யாகுத்துன்னு சொல்லுவாங்க, வெள்ளிக்கண்ணு. அதான் சொன்னேன் இல்லைங்களா, 10 நிமிஷத்துக்கு லைன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அடுத்த 2 நிமிஷம் 5 நிமிஷத்துல சுத்தமாக சேவலை அடிச்சிடும். சுத்தமாக கிராஸுக்கு அடிக்குங்க. சேவலை அடித்து அப்படியே கழுத்தில் இறங்குங்க. ஆப்னட் சேவலை அடித்து கழுத்து மேலே நிற்குங்க, அப்படியே கழுத்து மேலே வச்சு நிற்கும். சேவலை சுத்தமான சேவலுங்க, கிராஸுக்கு சுத்தமாக நின்று அடிக்கும். மஞ்சள் கவுளுங்க, ரெக்கெல்லாம் சுத்தமான டபுள் ரெக்கை போட்டுதுங்க. டபுள் பாடி சேவலுங்க. 2 பட்டி. பார்த்தா முள் வந்து ஊசி முள். இதை வந்து நாங்கள் கூர் பண்ணதே இல்லைங்க, அப்படியே தான் விட்டுதுங்க. 2 களம் அடிச்சிருக்குங்க சேவல். கரெக்டாக இவருக்கு 2 வயசு ஆகுதுங்க. பட்டாவில் ஒரு சண்டை, நேமில் ஒரு சண்டை போட்டிருக்காருங்க. 3வது சண்டைக்கு தான் மதுரையில் இருக்கும்போது இதுக்கு ஆப்போசிட்டாக யாருமே இறக்கலைங்க. அந்த சேவல் தான் நான் சொன்ன சேவல். என்னோட ஸ்பெஷல் பார்த்தா இவர் தான் இருக்காரு, குரு. இப்போ இந்த சேவல் கலையில் உங்களுக்கு வாதியார் யாரு? என்னோட குரு பார்த்தீங்கன்னா சென்னை தாங்க, முட்டைக்காரன்னு சொல்லுவாங்க. பம்மலில் இருக்கார் அவர், முட்டைக்காரர் அவர் பேர். அவரோட ப்ரீடு தாங்க, அவரோட சுத்தமான ப்ரீடு தான் யாகுத்து. இந்த யாகுத்து கதிரை யாகுத்துங்க, அவரோட ப்ரீடு தான். அவர் லைன் வந்துருக்காங்க. இந்த லைனேஜுக்கு ஏதாவது தனியாக பேர் ஏதாவது வச்சுருக்காங்க? இந்த லைனேஜின்னு சொன்னால் நான் முட்டைக்கார சேவல் தான், நான் சொல்கிறதே அவர் பேர் தான் சொல்லி சொல்லுவேன். ஐயா முட்டைக்கார ஐயா தான் சொல்லி தான் சொல்லுவேன், முட்டைக்கார சேவல் தான் சொல்லுவாங்க. அவர் என்ன இருக்காரா இன்னும் களத்துக்கு சண்டை? ஆமாம், களத்துக்கு அவரு எல்லா வாரமும் எல்லா மாதத்தில் 2 களம் விடுறவருங்க அவர், முட்டைக்காரன்றவர். என்னோட குரு தான் அவர். என்னோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இதுதாங்க. நான் இதுக்கு வயசு வந்து 8 வயசு ஆகுதுங்க. 8 வயசில் சின்ன வயசுலேருந்தே நம்மக்கிட்டேருந்தே ப்ரீட் ஆகி தான் எடுத்தேங்க இதை. என்னோடய ஸ்பெஷலே இதுதாங்க. நான் ப்ரீடு எடுத்தாலே எந்த சேவல் எடுத்தாலுமே களத்தில் பிறந்த சேவல் தான் எடுப்பேன். இது கையில் போட்டு தான் ப்ரீடு எடுப்பேன். நான் வேறு எந்த ப்ரீடுமே சுத்தமாக வச்சிருக்க மாட்டேன். இதோட லைனேஜ் தான் நான் வச்சுட்டே இருப்பேன். இந்த லைனேஜை வந்து என்னோட நான் களை விட்டு சண்டையில் வின் ஆகிறதுக்கான எல்லா சேவலுடைய லைனுமே இதுதாங்க. நான் எங்கேருந்து சேவல் பந்தயத்தில் பறந்த சேவல் எடுத்து வந்து ப்ரீட் பண்ணாலுமே 4 களம் 5 களம் பறந்த சேவல் தான் ப்ரீடுக்கு எடுப்போங்க. மதுரை, ஆந்திரா, தேனி, கம்பம், இந்த மாதிரி தான். வெளியே இருந்தால் சென்னை முட்டைக்காரர்கள்லேருந்து ஐயா முட்டைக்காரர்கள்லேருந்து எடுப்பேங்க. எல்லா சேவலுமே பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தான் ப்ரீடே எடுப்பேங்க. என்னோடய லைனேஜே பார்த்தீங்கன்னா இதுதாங்க. எல்லாருமே சேவலில் லைனேஜ் காட்டுவாங்க, எனக்கு லைனேஜ் வந்து இந்த பட்டை தாங்க. இதுலேருந்து தான் எடுத்து நான் சண்டை இதில் எடுத்து ஒரு டப்பிங்கை பார்த்து 2வது டப்பிங்கில் அப்படியே சண்டையை விடலாம். அந்த அளவுக்கு சுத்தமான போட்டிங்க. இது வந்து ஒரு பந்தயத்தை சொல்லுங்க. பந்தயம் மட்டுதில் லாஸ்ட் என்னாச்சுன்னா அவருக்கு வந்து கண்ணு போயிட்டு அது என்னாச்சுன்னா கட்டியில் வந்து லைட்டாக கால் வீக்கமாயிடுச்சு. அப்பயும் பந்தயம் கொடுக்கல. லாஸ்ட் வரையும் சண்டை போட்டு வின் பண்ணிட்டு வந்து பண்டிகை பார்த்தீங்கன்னா நல்லா முள்ளுங்க அடிக்குங்க. இந்த சேவலுக்கு இப்போ எத்தனை வயசு ஆகும்? என்ன ஸ்பெஷல்? இது முள்ளும் வரல மாட்டோங்க, இந்த பட்டி கோசமாக அது அடிக்கும் வரல. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட்சிலேருந்து இப்போ மேட்சில் அப்படியே நம்ம இடத்துல எல்லாமே காலி இடம் தான், இல்லை நம்ம கழனி தான். அதனால மேட்சில் அப்படியே விட்டுருங்க. அதனால தான் காலில் கொஞ்சம் மாட்டுடைய ஸ்தானம்லாம் இருக்குங்க. இதோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்துக்கு கூட சேவல் அடிக்கிற அடியை திருப்பி கொடுத்துட்டே இருக்கும். அடுத்த தண்ணிக்கெலாம் ஃபஸ்ட்டு தண்ணிலேயே சேவல் ஆப்பனட்டு கண்ணை எடுத்துருங்க. ஃபுல்லாக விரலுக்கு தான் அடிங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே விரலிலே தான் அடிக்கும். அடித்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்பனட் சேவல் 2 கண்ணுமே எடுத்துருங்க. இதோட ஸ்பெஷலாக தாங்க. வயசு கரெக்டாக ஒரு வயசு ஆகுது. பட்டா ஒரு களம் பறந்துருங்க.
இது என்ன? இது வந்து கதறு ஜாவாங்க. நம்மளோட ஓன்லைன் ப்ரீடு தான். இது எல்லாமே ஃபுல் ஜாயிண்ட்டுக்கு தாங்க. அடித்து சேவல் ஆஃப் பண்ணிட்டு கழுத்தையே ஓடிங்க. ஜாயிண்ட்டுக்காக சண்டை போடுற சேவல் தான் நம்மக்கிட்ட. இந்த கழுத்தை எல்லா சேவலுமே அடித்து கழுத்தை ஓடிக்கிற சேவல் தாங்க. இது 2 டப்பிங் தீர்த்து வச்சுருக்கோம். களம் பறக்க போகுதுங்க. இல்லை ஃபுல்லாகவே இது கதர் ஜாவாங்க. கருப்பு முள், மஞ்சக்கால், சேவல் சுத்தமாக இருக்குங்க. சுத்தமான சண்டை இருக்குங்க சேவல். வயசு என்ன? வயசு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதுக்கு 9 மாதம் இருக்குது. இது என்னென்னா இதுக்கிட்ட என்ன ஸ்பெஷல்னா, இது கூட பிறந்த சேவல் வந்து 7 சேவலுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 தான் உயிராகவே இருக்குது. மற்றது எல்லாமே சின்னதுக்குள்ளேயே அடித்து இறந்துருச்சு. எவ்வளோ ட்ரை பண்ணியுமே கடைசி வரைக்குமே அந்த 2மே நான் தனியாக பிரித்து கொடுத்துட்டேங்க. பிரித்து கொடுத்து தான் வளர்த்ததுக்கப்புறம் தான் இதை தனியாக வச்சு வளர்க்க முடியுது. இது வந்து கதறியாக குத்துங்க. சுத்தமான சண்டை, ஜாயிண்ட்டு கடிங்க, ஃபுல்லு முள்ளுங்க. வாய் சுத்தமாக அடிக்கும். போட்ட உடனே அடிச்சுக்கிட்டே தான் இருக்குங்க. சேவல் ஆஃப் பண்ணிட்டு சேவலுக்கு டைமிங்கே தராது. அடிச்சுக்கிட்டே இருக்குங்க. ஃபுல்லு முள்ளுக்கு தான். கருப்பு முள், கருப்பு கவுள், முள் வந்து ஃபுல்லாக மஞ்சள் கால், பச்சை கால், கருப்பு எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்குங்க. அடிச்சுக்கிட்டே தான் இருக்குங்க. சேவலை நம்மளுக்கு ஆஃப் பண்ணிட்டுக்கு டைமே தராதுங்க. சுத்தமாக வாய் சுத்தமாக அடிச்சுக்கிட்டே இருக்குங்க சேவல். நல்ல தரமான கதர் ப்ரீடு. நம்மளும் ஓன்லைன் ப்ரீடு தாங்க. வயசு என்ன? வயசு வந்து 9 மாதம் ஆகுது.